பேட்ச் தான் போயிருக்கிறாரு. அட பேட்சுக்கு போயிருக்கான்னு சொல்ல வந்தங்க. ஐயோ அம்மா. எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அப்பா பெரிய பாரத்தையே இறக்கி வச்சது போல இருக்குது. பொண்ணும் கிடைச்சாச்சு, கல்யாணத்தையும் பண்ணியாச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்காருங்க கங்கை அமரன். சரிங்க, மாப்பிள்ளைக்கு என்னங்க வயசாகுது? ஒரு 48 வயசு ஆகுமா? இல்ல அவருக்கு 45 தான் ஆகுது. சரி, பொண்ணுக்கு என்ன ஒரு 38 வயசு இருக்குமா? ஐயோ 25 தான் ஆகுது. ஓ, 25 45 காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். சரி, வயசா முக்கியம், காதல் தாங்க முக்கியம். ஆமா, பிரேம்ஜிக்கு எப்படி காதல் மலர்ந்தது? ரொம்ப நாளாவே பிரேம்ஜி வந்து ஒரு முரட்டு சிங்கிளாவே இருந்துட்டாரு. அவரு காட்டுல மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அவரோட உறவினர்களும் சரி, ரசிகர்களும் சரி துள்ளி குதித்து விளையாடுறாங்க மகிழ்ச்சி மலையில. இதை பத்தி பிரேம்ஜி கிட்ட எப்படி அதிசயமா இருக்கு அப்படின்னு கேட்ட பொழுது, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சந்தோஷமா சொல்லிட்டாரு. கேட்டவருக்கு வந்து ஒரு 50 வயசு, அவரு ஒரு முரட்டு சிங்கிளா இருந்தாலும் நம்மளுக்கும் இந்த மாதிரி நம்ம காட்டுல மழை பெய்யாதா அப்படின்னு ஏக்கத்துல கேட்டாரு. மறுபடியும் இவர் ஒரு பதில் சொல்றாரு. என்ன தெரியுமா? அமைதியோ அமைதி அப்படிங்கிறாரு. இன்னமா அமைதியா இருந்தானா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த ஃபீலோட நம்ம ஆளு நினைச்சிட்டு, சரிங்க, பிரேம்ஜியோட சொந்த ஊருன்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டம் பக்கத்துல கிராமம். என்ன கிராமங்கிறத கமெண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்க. பிரேமியோட மனைவி இந்து அவர்களுக்கு சேலத்துக்கு பக்கத்துல அது ஒரு கிராமம். அதுவும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நாளா நீங்க கல்யாணமே பண்ணிக்கலையே ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் வந்து ஐ எம் முரட்டி சிங்கல் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட எல்லார்ட்டையும் கூலா சொல்லிட்டு வருவாரு. சென்னை 28-2 அப்படிங்கிற படம் பிடிப்பில் நான் வந்து அவர் கூட பழகி இருக்கிறேன். அதனால வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையா பேசக்கூடிய ஆளு, எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுங்க பிரேம்ஜி. அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவையான மனிதர். பொதுவா ஒரு நடிகைகளை தான் சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஆட்களை தான் வந்து திருமணம் செஞ்சு கொள்வாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மக்கள் அதான் நம்பிட்டு இருக்காங்க. நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட ஆளில் தான் வந்து நம்ம பிரேம்ஜி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லை. இன்ஸ்டாகிராமில் அறிமுகமாகி நண்பர்களாக இருந்திருக்காங்க. போக போக அது காதலாக மாறி, அந்த காதல் முத்தி போனதுக்கப்புறம் எங்கள் அண்ணதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம பிரேம்ஜி வந்து வெங்கட் பிரபு கிட்ட வந்து நான் அந்த மாதிரி இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், எப்படியாவது கல்யாணம் முடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே நம்ம வெங்கட் பிரபு என்ன பண்ணியிருக்காரு? சட்டு புட்டுன்னு திருத்தணி முருகன் முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காருங்க. இந்துவோட ஃபேமிலியை சொல்ல போனோம்னா அவங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து ஒரு காய்கறி கடை வச்சிருக்கிறதா சொல்றாங்க சேலத்துல. ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? ஒருவேளை நாகதோஷமா இருக்குமோ, ராகு கேதா இருக்குமோ, ஒருவேளை அப்படி இப்படின்னு இருக்குமோ, ஒருவேளை ஆண்மை குறைவா இருக்குமோ, ஒருவேளை கல்யாண பாக்கியம் இல்லையோ அப்படின்னு பல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த வாயெல்லாம் மூடி மூஞ்சில கரிய பூசிட்டாரு நம்ம பிரேம்ஜி. அதெல்லாம் விடுங்க, ஒரு தம்பி பையன் கல்யாணத்துக்கு இசைஞானி இளையராஜா ஏன் வரல அப்படின்னு மக்களிடையே பெரும் கேள்விகள் எழும்பியது. இசைஞானி இசைக்காக படைக்கப்பட்டவர். இசையை தான் முதல் குடும்பமா பார்க்கக்கூடிய ஆளு. முதல்ல இசை, 2வது தான் குடும்பம். அன்னைக்கு இசை கச்சேரி இருந்ததுனால அவர் வந்து கல்யாணத்துக்கு வர முடியல. அதுக்கப்புறம் அது வந்த பிறகு பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு பரிசுகளும் கொடுத்திருக்கிறாரு. சரி, ஓகேங்க, அவர் தான் வரல. ஏன் வரல? யுவன் சங்கர் ராஜா ஏன் வரல? ஏன் யுவன் சங்கர் ராஜா சின்ன வயசுல இருந்து நம்ம பிரேம்ஜி கூட ஒன்னா பழகி ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா ஏன் வரலன்னு தனிப்படை அமைத்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை முடிஞ்ச பிறகு தெரிஞ்சா நான் சொல்றேன். நீங்க தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த இளைய தளபதி யாருன்னு நம்ம தமிழ் சினிமாவே ஆடி போய் நிற்கும் பொழுது ஒரு பக்கம் ரசிகர்கள் கூட்டம் நம்ம பிரேம்ஜி தான் அடுத்த இளைய தளபதி அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாங்க, அவர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவர் சமையல் பண்றதும் ஆடுறதும் ஓடுறதும் எல்லாம் ஷார்ட்ஸ்ல வந்து சோசியல் மீடியால பறந்துகிட்டு இருக்குது. அவரு தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறாரு அப்படி சொல்றாங்க. அவர் அண்ணன் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம இளைய தளபதி ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிறாரு. கோட்டுங்கிற படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பிரேம்ஜி வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. கண்டிப்பா நம்ம இளைய தளபதி வந்து நம்ம வெங்கட் பிரபு பத்தியும் பிரேம்ஜி பத்தியும் கண்டிப்பா சொல்லுவாரு. படத்தோட வெற்றிக்கு அப்புறம் வீவர்ஸ் சார்பாகவும் ஏன் சார்பாகவும் மக்கள்கள் சார்பாகவும் பிரேம்ஜிக்கு வந்து ஒரு கல்யாண வாழ்த்துக்களை சொல்லிடலாம். வாழ்க வளமுடன் பிரேம் சார். நீ உங்களுடைய கல்யாண வாழ்வு 100 வருடங்களுக்கு மேல சந்தோஷமா வாழணும், நல்ல என்டர்டைனரா இருக்கணும், எங்களெல்லாம் மகிழ் வைக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.